அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் விஎம் பக்தி சேனல். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. நமது எண்ணங்கள் தான் நமது வாழ்க்கைக்கும் நமது தொழிலுக்கும் வழிகாட்டுகிறது. ஒரு வீட்டு வாசலில் யாசகன் ஒருவன் வந்து தர்மம் கேட்டு நின்றிருந்தான். அம்மா, தாயே, ஏதாவது தர்மம் பண்ணுங்கம்மா. அந்த வீட்டு பெண்மணி வெளியே வந்து பார்த்தாள். அங்கே வீதியில் விளையாடி கொண்டிருந்த தனது 5 வயது மகளை அழைத்து அவளது கைகளாலே அரிசியை அள்ளி எடுத்து யாசகனின் பாத்திரத்தில் இட சொன்னாள். பெற்றுக்கொண்ட யாசகன் பக்கத்து வீட்டுக்கும் சென்று பிச்சை கேட்டான். அந்த பெண்மணியும் விளையாடி கொண்டிருந்த தனது மகளை கூப்பிட்டு அவளது கையால் அரிசியை அள்ளி யாசகனுக்கு பிச்சை அளிக்க சொன்னாள். காலங்கள் உருண்டோடினது. 2 பெண்மணிகளுக்கும் வயது முதிர்ந்து போனது. 2 சிறுமிகளும் வளர்ந்து பெரியவர்களாயினர். அவர்கள் தம் தாய் காட்டிய வழியில் தர்மங்களும் தொடர்ந்தன. ஒரு நாள் அந்த முதிய பெண்மணிகள் இருவருமே இறந்து வானுலகம் சென்றனர். அங்கு அந்த முதல் வீட்டு பெண்மணிக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்தது, மற்றவளுக்கோ கீழான இடமே கிடைத்தது. உடனே அவள் இறைவனிடம் பதறி கதறி முறையிட்டாள். இருவருமே ஒரே மாதிரி தானே தானம் செய்தோம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம், ஏற்ற இரக்கம், என்ன நியாயம் என்று வாதிட்டாள். அதற்கு இறைவனோ, முதலாம் அவள் தனக்கு பிறகு தன் குழந்தையும் இந்த தானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே குழந்தையின் கையில் அரிசியை கொடுத்து தானம் செய்ய சொன்னாள். ஆனால் நீயோ உன் கைகளால் எடுத்தால் அரிசி நிறைய செலவாகும் என்ற எண்ணத்திலே உன் குழந்தையின் கையால் எடுத்தே தானமிட செய்தாய். இருவரது செயலும் ஒன்றுதான், எனினும் உங்கள் இருவரது எண்ணங்கள் வெவ்வேறு என்றார். எனவே எந்த செயலை செய்தாலும் மேலான எண்ணங்களோடு நாம் செய்ய வேண்டும். மேலான எண்ணங்களோடு செய்யும் செயல்களே நமது வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் ஆத்ம திருப்திக்கும் மன நிறைவான உணர்வுக்கும் வழிகாட்டுகிறது. சுயலாபத்துக்காக செய்யும் செயல்களை விட பொது நலத்துக்காக செய்யும் செயல்களை வலிமை வாய்ந்தவை, மேலானவை. அதுவே இறைவனின் நியாய தராசில் எப்போதும் உயர்ந்து நிற்கும். இப்பொழுதுள்ள குழந்தைகள் தானம் செய்ய யோசிக்கிறார்கள். நாம் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் கையில் தானங்களை கொடுத்து வறியவர்களுக்கு, எளியவர்களுக்கு தானத்தை கொடுக்க செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதனால் அவர்களுக்கும் நல்லது, நமது குடும்பத்திற்கும் நல்லது. நமது எண்ணங்கள் தான் நமது மேலான வாழ்க்கைக்கும் தொழிலுக்கும் ஆத்ம திருப்திக்கும் வழிகாட்டும் என்பது இந்த கதை மூலம் நாம் அறிகிறோம். இது போன்ற ஆன்மீக சிந்தனைகள், ஆன்மீக மந்திரங்கள் பற்றி தெரிந்து கொள்ள நமது விஎம் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே அருகில் இருக்கும் பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.